ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை எளிதாக மாற்றித் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை குறித்து பேசாதபடி நீங்கள் நிறைவோடு கூட பேசும்போது வேதம் சொல்லுகின்றது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, நிச்சயமாய் நீங்கள் நிறைவான வார்த்தைகளை பேசும்போது, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துகின்றார். இன்னும் உங்களுடைய தலையை உயரச் செய்கின்றார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு உன்னதமானவர் அப்பா, நீர் எவ்வளவு உயர்ந்தவர் ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஐயா, உம்முடைய கரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. வியாதி மாறட்டும், பலவீனம் மாறட்டும். எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையை விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனசீக வல்லமைகள் செயலற்று போகட்டும். மனதார உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நிறைவாய் பேசுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆமேன்.